ஃப்ரெண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஒத்த ரியாக்ஷன், இந்த ஒரு ரியாக்ஷனு டோட்டல் அரசியல் இருக்கிற எதிர்க்கட்சிங்க எல்லாமே ஆஃப். அந்த ரேஞ்சுக்கு அரசியல் கிழமை அதகலமாயிருச்சு. உண்மையிலேயே திமுகவை எதிர்க்கிற ஒவ்வொரு எதிர்க்கட்சிகளும் அந்த ஒரு ரியாக்ஷன்ல ஆஃப் ஆயிட்டாங்கப்பா. அவ்வளவுதான். இதுக்கப்புறம் பேச்சே கிடையாது. எந்த ஒரு பேச்சும் கிடையாது. செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு எந்த ஒரு டீட்டெயிலான பேச்சும் கிடையாது. எந்த ஒரு விளக்கமான பேச்சும் கிடையாது. ரியாக்ஷன் ஒண்ணு போதும். அந்த ரியாக்ஷன் ஒண்ணு எல்லாத்தையும் விளக்கிடுச்சு எங்களுக்கு அப்படின்னு திமுகவினர் எல்லாருமே கொண்டாடுறாங்க. நேற்று தினத்துல திமுக காங்கிரஸ் கூட்டணி இறுதி ஆயிடுச்சு. 28+1. அதாவது திமுக என்ன பண்ணிருக்கு, காங்கிரஸுக்கு 28 தொகுதிகள், ஒரு ராஜ்யசபா எம்பி அப்படின்னு சொல்லிட்டு முடிவாயிருச்சு. ஆனா செய்தியாளர்கள் எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஐயா ஸ்டாலின் அவர்கள் வெளியே வரும்போது செய்தியாளர்கள் என்ன கேக்குறாங்க, சார் காங்கிரஸ் திமுக கூட்டணி என்ன சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ரியாக்ஷன், சிரிச்ச மாதிரி மனுஷன் அசால்ட் பண்ணிட்டு போட்டப்பல ஓவர், அவ்வளவுதான். வாயை திறந்து கூட பேசல, சைலண்டா ஓவர் அப்படின்னு சொல்லியிருக்கப்பல. இந்த ஒரு ரியாக்ஷனு அதிமுகவுக்கு ஓவரு, பாஜகவுக்கு ஓவரு, டிவிக்கு ஓவரு, அவ்வளவுதான். இதுக்கப்புறம் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். நீங்க ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நல்ல தெளிவா தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு திமுக கூட்டணி 21 கட்சிகளோடு இணைந்து பிரம்மாண்ட கூட்டணியா இருக்கு. யாருங்க பிரம்மாண்ட கூட்டணி? அதிமுக ஒரு பக்கம் கொக்கரிச்சிருந்தது. நாங்க தான் மெகா கூட்டணி, நாங்க தான் பிரம்மாண்ட கூட்டணி. எங்களுடைய கூட்டணியை பார்த்து திமுக வெளிவத்து போயிருக்கு. இதுக்கப்புறம் திமுக தமிழ்நாட்டுல இருக்கவே இருக்காது, ஆட்சியிலிருந்து இறங்கணும். எங்க கூட்டணி அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு, மெகா கூட்டணி அப்படின்னு பீத்துக்கிட்டு தான் இருந்தாரு. ஆனா உண்மையிலேயே மெகா கூட்டணி, ஸ்ட்ராங்கான கூட்டணி எதுனா அது திமுக கூட்டணி தான். வரலாறு படிச்சிருக்கு இந்த கூட்டணி. ஒரு சட்டமன்றத்துல இணைஞ்ச கூட்டணி தொடர்ந்து அடுத்த சட்டமன்றத்துல சந்திக்கிறாங்க. இது வரலாற்றிலேயே சிறப்பு மிக்கது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இது வரைக்கும் ஒரே கூட்டணி 4 ஆண்டுகள் கழித்து ஒன்னா இணைஞ்சிருக்கா அப்படின்னா கிடையவே கிடையாது. ஏன்னா ஒரு சட்டமன்றத்துல ஜெயிக்கணும், தேர்தல் அப்படின்னு வரும்பொழுது ஒரு கூட்டணி வைப்பாங்க. தேர்தல் முடிஞ்ச உடனே 1 வருஷமோ இல்ல 2 வருஷமோ, அட்லீஸ்ட் 3 வருஷம், அதுக்கப்புறம் ஒரு கூட்டணி ஸ்ட்ராங்கா இருந்ததே கிடையாது அப்படின்றது வரலாறு. ஆனா திமுக கூட்டணி 2021 சட்டமன்றத்துல இணைஞ்சது. அதே கூட்டணி அடுத்த சட்டமன்ற தேர்தல் வந்துருச்சு. பல தேர்தல், இதுக்கு இடையில நிறைய தேர்தல், 2 நாடாளுமன்ற தேர்தல், அது மாத்திரம் இல்லாம உள்ளாட்சி அமைப்புகள் தேர்தல், சட்டமன்ற தேர்தல், இப்ப இன்னொரு சட்டமன்றத்தில் இருந்துச்சு. தொடர்ந்து என்ன பண்ணிருச்சு, இந்த கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கு, பிரியவே இல்லை. இதுதான் கொள்கை ரீதியான கூட்டணி. இந்த கூட்டணியை உடைக்கிறதுக்கு பல கட்சிகள் முயன்றாங்க. ஆனா கொள்கை ரீதியா நங்கூர போட்டு ஸ்ட்ராங்கா இருந்துருச்சுங்க. இந்த நங்கூரத்தை உடைக்கிறவ யாராலையும் முடியல. எவ்வளவு பேர் கட்டபாறை இல்ல ஜேசிபி கொண்டு வந்து இடிக்க பார்த்தாங்க. ஆனா மிஷன் தான் உடைஞ்சு போஞ்சது கட்டி இந்த கூட்டணி உடையவே இல்லை. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா நங்கூரமா கொள்கைகள் என்ன பண்ணிருச்சு, கூட்டணியை உறுதியாக்கிருச்சு அப்படின்னு தான் சொல்ல போனோம். இன்னைக்கு வரலாற்றை உடைச்செறிஞ்சிருக்கிறாரு திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். ஏன்னா ஒரே கூட்டணி ஸ்ட்ராங்கா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு பக்கம் இந்த திமுக கூட்டணியில இருந்து காங்கிரஸ் பிரிச்சிடலாம் அப்படின்னு தாவேக்கா ஒரு பக்கம் ஆவலா இருந்தாங்க. என்னென்ன விட்டு போட்டு பார்த்தாங்களோ போட்டு பார்த்தாங்க. எங்க உங்களுக்கு 100 சீட்டு தாங்க, துணை முதலமைச்சர் பதவி தராங்க, வந்துருங்க, அமைச்சரவையில உங்களுக்கு பண்ண. தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் ஆட்சியிலும் அதிகாரத்துல பங்கு தரேன் அப்படின்னு கடையை விரிச்சு போட்டு வியாபாரமே ஆகல. ஒருத்தரும் எட்டி பார்க்கல. மத்தவங்களை விடுங்க, கூட இருக்கிறவங்களை யாருமே வியாபாரம் செய்யறதுக்கு தயாரா இல்ல. கடையை திறந்து போட்டு உக்காந்து வேடிக்கை மட்டும் பார்த்தாங்க. கூவி கூவி பார்த்தாங்க, ஒருத்தரும் வரல. அட்லீஸ்ட் எட்டி பார்த்துட்டுனா போங்கப்பா, அட்லீஸ்ட் பொருள் காட்சி மாதிரி பார்த்துட்டுனா போங்கப்பா, வாங்க தேவையில்ல, பார்த்துட்டுனா போங்கப்பான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் விஜய், ஒரு பக்கம் ஆதவர்ஜுனா, ஒரு பக்கம் அருண்ராஜ், எல்லாரும் கூவி கூவி பார்த்தாங்க. யாரும் ஒருத்தரும் வரல. கடைசியில காங்கிரஸ் என்ன பண்ணுச்சு, விஜய் மூஞ்சில கரிய பூசி ஆள விடுறா சாமி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுச்சு, திமுக பக்கம் போயிருச்சு. இன்னைக்கு திமுக 21 கட்சிகள் பலமா இருந்து என்ன பண்றாங்க, கூட்டணிய ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. இன்னும் இந்த கட்சிகள பல கட்சிகள் உள்ள வந்திருக்கு, இன்னும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா குமுதா ஹாப்பி என்னாச்சு அப்படின்ற மாதிரி இப்ப திமுக கூட்டணி ரொம்ப ஹாப்பியா இருக்கிறாங்க. இந்த ஒரு ரியாக்ஷன் தான் இன்னைக்கு சோசியல் மீடியாக்களை தெரிக்க விட்டுருக்கு. அரசியல்ல இந்த ஒரு ரியாக்ஷனு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. இன்னைக்கு எதிர்கட்சிகள் எல்லாருக்குமே ஓவர், அவ்வளவுதான். இதுக்கப்புறம் அதிமுக பாஜக தாவக அப்படின்ற ரேஞ்சுக்கு போயிருச்சு. விஜய் அவர்களா எவ்வளவு போய் குற்றச்சாட்டுகள், எக்கச்சக்கமான குற்றச்சாட்டுகள், ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை முன்வைக்கிறீங்களா? ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை முன்வைத்திருந்தால் இன்னைக்கு திமுகவுக்கு மாற்று தாவேக அப்படின்னு மக்கள் நினைச்சிருப்பாங்க. ஆனா விஜய் எல்லாத்துலயும் பொய், வீண் பேச்சுகள், எல்லாத்திலையும் இவரு உண்மையிலேயே
கட்சி ஆரம்பிக்கும் பொழுது எல்லாரும் எதிர்பார்த்தாங்க தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார். ஆனா காலப்போக்குல இவருடைய போக்கு வேற மாதிரி இருந்தது. இன்னைக்கு மக்கள் எல்லாம் ரொம்ப தெள்ள தெளிவா தெரிஞ்சுக்கிட்டாங்க, விஜய கொண்டு வந்தா நம்மளுக்கு பேராபத்து, விஜய கொண்டு வந்தா நம்மளுக்கு உரிமைகள் பறிக்கப்படும், எல்லாமே விஜய வச்சுதான் என்ன பண்ணாங்க கணிச்சாங்க. ஆனா இன்னைக்கு அந்த விஜயே இன்னைக்கு திவாலாகி போய் உட்கார்ந்து இருக்கிறாரு. வியாபாரம் ஆகாம கட்சியை இழுத்து மூடிடலாமா இல்ல வேண்டாமா அப்படின்னு ரேஞ்சுக்கு யோசனை பண்ணிருக்காரு. இதுல வேற செங்கோட்டையன் சொல்றாரு, இன்னைக்கு எங்களாலதான் காங்கிரஸுக்கு மவுசு ஏறிக்குது. சார் அவங்க அப்பத்துல இருந்தே மவுசுல தான் சார் இருக்கிறாங்க, உங்க கூட கூட்டணி வச்சு போறாங்கன்னு சொல்லிட்டு திமுக ஏத்தி கொடுக்கல. முதல்ல தெரிஞ்சுக்கணும். தாவேக்கா இன்னைக்கு பெருமை பாராட்டிக்கிறாங்க, இவங்களுக்கு கிடைக்கலன்ற ஒரு ஆதங்கம் காண்டு, அதனால இஷ்டத்துக்கு பேசிடலாம் அப்படின்னு. ஏன்னா கொஞ்சம் நெஞ்சம் கொளுத்தி போடல, எக்கச்சக்கமா கொளுத்தி போட்டிருக்காங்க தாவேக்கா. என்னென்ன பேச்சுகள் பேசுனாங்க, அதை வச்சுதான் எங்கப்பா காணா ஏதோ பேசினியப்பா, 4 அமைச்சர்கள் வராங்க, திமுக கூட்டணி இந்த கட்சிங்க வராங்கன்னு சொல்ல, திமுக அமைச்சர்களே தாவேக்காவுக்கு வராங்களாம். என்ன இதெல்லாம், என்ன தாவே ஏதோ ஆலோசனை ஓடி போய் ஒளிஞ்சிக்கினாரா, ஆள் அட்ரஸே காணும் அப்படின்னு. இன்னைக்கு அந்த ஒரு ரியாக்ஷனு தமிழ்நாட்டு அரசியலே புரட்டி போட்டிருக்கு. இன்னைக்கு ஐயா ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த ஒரு ரியாக்ஷனு ஓவர் அப்படின்ற ரியாக்ஷனு அதிமுகவுக்கு ஓவரு, பாஜகவுக்கு ஓவரு, அதே போல பாஜக கூட்டணியில இருக்கிற கட்சிகளுக்கு ஓவரு, புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்க தாவேக்காவுக்கு ஓவரு, விஜய்க்கு ஓவரு அப்படி நம்ம சொல்லிக்கலாம். ஆனா உண்மையிலேயே திமுக கூட்டணி வரலாற்று படைக்காது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு வரலாற்று படைச்சிருக்கு. ஒரு கட்சி கூட்டணி 4 ஆண்டுகள் கடந்து தொடர்ந்து இருக்கு. ஒரு சட்டமன்றத்துல கூடின கூட்டணி அடுத்த சட்டமன்றத்து வரைக்கும் தொடர்ந்து இருந்திருக்கு. இது வரலாற்று, அடுத்த வரலாறும் படைப்பாங்க. ஏன்னா விஜய் அவர்கள் கொக்கரிக்கிற மாதிரி திமுக தொடர்ந்து ஆட்சி அமைச்சிருக்காங்க. அண்ணாவுக்கு பிறகு கலைஞர் திமுக தலைவரா அவர் ஆட்சியை பிடிச்சிருக்காரு. இப்போ தொடர்ந்து என்ன பண்ண போறாங்க, 5 வருஷத்தை முடிச்சு திரும்பவும் 5 வருஷத்தை வரலாற்று படைக்க போறாங்க அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்துல. முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த ரியாக்ஷன் இன்னைக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் மத்தியில் ஒரு பெரும் பீதியை கிளப்பி இருக்கு. இதை பத்தி கருத்து என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.